இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் மாடியூல்ஸ் நம்மளே எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்த மாதிரி பைத்தான் மாடியூல்னால் ஒன்றும் இல்லை, .py ஃபைல் தான். அந்த ஃபைலில் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் டிஃபைன் பண்ணி வைப்போம். அப்புறம் அந்த மாடியூலில் நம்ம வேறு ஏதாவது இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்படி தான் நம்ம அந்த ரேண்டம் மாடியூல் யூஸ் பண்ணினோம். ரேண்டம் வந்து இன்பில்ட்டாக இருக்கிறது. பட் இந்த வீடியோவில் நம்மளே ஒரு நியூ மாடியூல் க்ரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டெம்பரேச்சர்னு ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நியூ பைத்தான் ஃபைல், அதை வந்து temperature.py அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடியூலோட பர்பஸ் என்னென்னா, இந்த மாடியூலில் நிறைய டெம்பரேச்சர் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். செல்சியஸ் டு ஃபேரன்ஹைட், ஃபேரன்ஹீட் டு செல்சியஸ், அது மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னா, இந்த மாதிரி ஒரு மாடியூலில் நம்ம கன்வர்ஷன்லாம் ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணிட்டோம்னா எனி பிளேஸ் நம்ம வந்து இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணும்போது இந்த மாடியூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் பேசிக் எக்ஸாம்பிள். ஸோ இதில் நம்ம வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கன்வெர்ட் செல்சியஸ் டு ஃபேரன்ஹைட். ஸோ இதுக்கு ஒரு பேராமீட்டர் இன்புட் வரும், அது வந்து செல்சியஸ் வேல்யூ. கோலன் போடணும், ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் அது. ஸோ இப்போ இந்த டெஃப்குள்ளே நம்ம டைப் பண்ணுறதுலாம் ஃபங்க்ஷன் தான். இது நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம், ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிளில். ஸோ இங்கே நம்ம கன்வர்ஷன் ஃபார்முலா. ஸோ ஃபேரன்ஹைட் வேல்யூ ஈக்குவல்ஸ், ஜஸ்ட் நம்ம அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண வேண்டியதான், 9/5 இன்ட்டு செல்சியஸ் வேல்யூ, அப்புறம் ப்ளஸ் 32. இதுதான் ஜென்ரல் செல்சியஸ் டு ஃபேரன்ஹைட் கன்வர்ஷன் ஃபார்முலா. அப்புறம் ஃபைனலாக நம்ம அந்த கன்வெர்ட் பண்ணி வந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ ஃபேரன்ஹைட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ சிம்பிள் ஃபங்க்ஷன் தான். ஒரு செல்சியஸ் வேல்யூ இன்புட் வருது, அப்புறம் வந்து நம்ம ஃபேரன்ஹைட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், இது ஃபேரன்ஹைட் டு செல்சியஸ். இப்போ இதுக்கு இன்புட் என்ன வரும்? ஃபேரன்ஹைட் வேல்யூ வரும். இங்கே அதே மாதிரி நம்ம கன்வர்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். செல்சியஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். செல்சியஸ் வேல்யூ ஈக்குவல்ஸ், இதோட ஃபார்முலா ஃபேரன்ஹைட் வேல்யூ -32 இன்ட்டு 5/9. இப்போது இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் அவ்வளோ தான். சிமிலர் டு திஸ் ஃபங்க்ஷன், இங்கே வந்து நம்ம செல்சியஸ் டு ஃபேரன்ஹைட் பண்ணுறோம், இங்கே ஃபேரன்ஹைட் டு செல்சியஸ் பண்ணுறோம். அடுத்த வேல்யூ ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஜஸ்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஆட் பண்ணலாம். இப்போ கெல்வின் கன்வர்ஷன் பண்ணுறோன்னா, இப்போ கன்வெர்ட் செல்சியஸ் டு கெல்வின். அப்போ இன்புட் என்ன வரும்? செல்சியஸ் வேல்யூ வரும். செல்சியஸ் வேல்யூ. ஸோ இந்த ஃபார்முலா வந்து சிம்பிள் ஃபார்முலா தான் இது. கெல்வின் வேல்யூ ஈக்குவல்ஸ் செல்சியஸ் வேல்யூ ப்ளஸ் 273.15. சிம்பிள் கன்வர்ஷன் ஃபார்முலா டு கன்வெர்ட் ஃப்ரம் செல்சியஸ் டு கெல்வின். ஸோ இப்போ இதை ரிட்டர்ன் பண்ணலாம். அதான் இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் போதும். பட் இப்படி தான் நம்ம மாடியூல் டிஃபைன் பண்ணுவோம். ஒரு .py ஃபைல், அதில் நமக்கு தேவையான என்னென்னலாம் ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த மாடியூலில் ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறோம். இப்போது எங்கே நம்ம கன்வர்ஷன் மாதிரி இதை மாதிரி பண்ணணுமோ அப்போ இந்த மாடியூலை யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். புது ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது சும்மா மாடியூல்ஸ் இல்லாட்டி temp.py வச்சுக்கலாம். temp.py. ஓகே, இங்கே வந்து நம்ம அந்த மாடியூலை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரேண்டம் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா பைத்தனுக்கு தெரியும். ஓகே, பைத்தன் மாடியூல் ஒன்று இருக்குது டெம்பரேச்சர்னு, அதை நம்ம இம்போர்ட் பண்ணி இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இப்போது ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம டெம்பரேச்சர் நீங்கள் டாட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் காட்டுது பாருங்கள். ஸோ நம்ம வந்து கன்வெர்ட் ஃபேரன்ஹைட் செல்சியஸ் டு ஃபேரன்ஹைட் பண்ணலாம். ஓகே, 36.9.
ஸோ அந்த செல்சியஸ் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுறோம், நமக்கு அது ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் ஆகி வரும். இதை நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலை அப்படியே ஒரு பிரிண்ட்டுக்குள்ளே கொடுக்கலாம். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணி என்ன அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 98.42 வந்துடுச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னா மாடியூல் இம்போர்ட் ஆகி அந்த மாடியூலில் இருக்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகி ரிட்டர்ன் வந்துடுது வேல்யூ, அது இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் மாடியூல் டிஃபைன் பண்ணுறது வெரி சிம்பிள். ஒரு .py ஃபைல், அதில் லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் அந்த மாடியூலில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன் மோர் கால் இதில் பண்ணி பார்க்கலாம். டெம்பரேச்சர் டாட் கன்வெர்ட் செல்சியஸ் டு கெல்வின். ஓகே, சேம் 36.9 பாஸ் பண்ணுவோம். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் 98.42 வந்துடுது. தான் ஃபாரன்ஹீட் வேல்யூ. அப்புறம் 310 இந்த மாதிரி மல்டிபிள் டெசிமல்ஸ் வரும், ஏன்னா நம்ம ஃப்ளோட் கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். பட் இந்த கன்வர்ஷன் ஆயிடுச்சு. மெயின் பர்பஸ் ஆஃப் திஸ் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி நம்ம மாடியூலில் ஒன்று டிஃபைன் பண்ணி எப்படி கால் பண்ணுறோன்ட்டு. ஸோ அதில் நம்ம ரெண்டு மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணி நம்ம அவுட்புட் இங்கே பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் மாடியூல் டிஃபைன் பண்ணுங்கள். நீங்கள் அதர் மெத்தட்ஸ் கூட இங்கே ஆட் பண்ணலாம். அதர் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். நீங்களாக வேறு ஒரு மாடியூல் கூட க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேஷன் ஒரு மாடியூல், ரைட்? அதில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து அடிஷன் 2 இன்புட்ஸ் வரணும், அதை நீங்கள் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணலாம். சப்ட்ராக்ஷனுக்கு ஒன்று, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ அது மாதிரி சும்மா டெஸ்ட் மாடியூல் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணி அந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கால் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ மாடியூல்ஸ் வந்து அகெயின் வெரி காமன். நம்மளே கூட நிறைய மாடியூல்ஸ் டிஃபைன் பண்ணுவோம் நம்ம இன்னும் ஹையர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணும்போது. பட் வெரி சிம்பிள் கான்செப்ட் தான், as you can see it. ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுள் ஆகலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது ஆர் ஈவன் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் என்டர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.